ஹக்தர் மிகுதீன் அவர்களின் செக்கு மாடு. விடிந்ததும் விடியாததுமாக அம்மா வந்து எனக்கு தகவல் கொடுத்து விட்டாள். எழுந்திரடா மகனே, நம் எண்ணெயாட்டி முகமது காலமாகிவிட்டானாம், எழுந்துறேன். எனக்கு எரிச்சலாக இருந்தது. விடியற்காலை உறக்கம் எனக்கு எவ்வளவு சுகமாக இருக்கிறது என்பது இந்த அம்மாக்காரிக்கு தெரிந்தால்தானே. மேலும் என்ன அப்படி பெரிய மனிதன் மரித்து விட்டான்? சாதாரண செக்காட்டிதானே. பாதிகா பிரார்த்தனையை நான் போய் படிக்காவிட்டால் குடிமூழ்கியா போய்விடும். என் கல்லுளி மங்களத்தனமெல்லாம் அம்மாவிடம் சாயவில்லை. என்னை எழுப்பி உட்கார வைத்து வெளிக்கிளப்பி விட்டுதான் மறுகாரியம் பார்த்தாள். முகமது பக்கத்து வீட்டுக்காரன். அவன் செக்காட்டுவது, மாட்டை அதட்டுவது எல்லா சந்தடியும் எனக்கு கேட்கும். அவன் ஒரு விசித்திரமான பிறவி. அவனுக்கு யாரும் ஒட்டு உறவு என்பதே கிடையாது. சலாம் வைத்து நலம் விசாரிக்க கூட அவன் யாரையும் வேண்டியவராக கொள்ளவில்லை. அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்களும் சில வாடிக்கையாளர்களும் தான் அவனுக்கு அறிமுகம், அதுவும் வியாபார ரீதியில். எண்ணெய் வாங்க வருகிற எல்லாரும் முகமதுவை செக்கடியில் தான் சந்திப்பார்கள். அதுவும் எப்படி? செக்கு மாடு பதறியுடன் ஏதாவது அளவளவி கொண்டிருக்கிற நிலையில். அவனுக்கு உற்றான் உறவினன் எல்லாம் அந்த பதறி என்னும் காளை மாடுதான். இலை பதறி, புல் ஏண்டா திங்க மாட்டேங்கிற? கோபம் மாடாலே, ஏண்டல உடம்பை தேய்த்து விடட்டுமா? இப்படி ஏதாவது அந்த மாட்டோடு தான் முகமது பேசிக்கொண்டிருப்பான். பார்ப்பவருக்கு வினோதமாக இருக்கும். வாயில்லா ஜீவனோடு வாயுள்ள ஜீவனுக்கு பேச்சா? ஆம், அப்படித்தான். முகமதுவுக்கு அந்த பதறி மாட்டை விட்டால் வேறு துணை யார்? எப்போதாவது மனசு தாழாமல் போனால் வந்திருக்கும் வாடிக்கையாளர்களிடம் பதறியை காட்டி, இதை பாருங்களேன், என் உயிருக்கு உயிரா உறவு கொண்டாடிக்கிற ஜீவன் இந்த பதறிதான். இது தீனி தின்னாது போனால் எனக்கு நிம்மதியில்லாமல் போய்விடுகிறது. எல்லாமே எனக்கு வெறுத்து போகிறது ஐயா என்று அங்கலாய்த்து கொள்வான். அந்த முகமது இன்று அல்லாவுக்கு அன்பனாகிவிட்டான். பாவம், அவன் மரித்ததால் எந்த குழந்தையும் அழவில்லை, எந்த பெண்ணும் கைமை அடையவில்லை, எந்த தாயும் புலம்பவில்லை, எந்த உறவினருக்கும் துக்கம் கொண்டாடவோ துக்கம் விசாரிக்கவோ தேவை ஏற்படவில்லை. ஓர் அழுகை, ஓர் அவலம், ஒரு புலம்பல், ஒரு பிளக்கணம் எதுவுமே இல்லாமல் அமைதியான முடிவை அடைந்திருக்கிறான் செக்காட்டி முகமது. அல்லு அயலக்காரர்கள் 4 பேர் கூடியிருந்தார்கள். சடலத்தை குளிப்பாட்டி பெட்டியிலிட்டு இடுகாட்டுக்கு கொண்டு போனார்கள். நானும் கொஞ்சம் தூரம் உடன் சென்று விட்டு வந்தேன். வழக்கப்படி பாதிகாவும் படித்தேன். எளியவன் முகமதுவின் ஆவி அமைதி பெற வேண்டி வீட்டுக்கு வந்து குளித்து சாப்பிட்டு விட்டு அலுவலகத்துக்கு சென்றேன். இரவு திரும்பி வந்தபோது முகமதுவின் குடிசையில் விளக்கு எரிந்து கொண்டிருப்பதை கண்டேன். 4-5 பேர் கூடி பேசிக்கொண்டிருக்கும் குரலும் கேட்டது. வீட்டுக்குள் நுழைந்ததும் என் தாய் சொன்னால், பக்கத்து வீட்டில் பஞ்சாயத்து கூடியிருக்கிறது என்று. பஞ்சாயத்தா? இது என்ன கூத்து? எனக்கு வியப்பாக இருந்தது. முகமதுவுக்கு பங்காளிகளாம். எங்கிருந்து வந்து குதித்தார்கள் என்று தெரியவில்லை. பங்காளி சொத்துக்கு உரிமை கொண்டாட வந்து சேர்ந்திருக்கிறார்கள் என்று அம்மா நையாண்டியாக சொன்னாள். அதிசயமாகத்தான் இருக்கிறது. இதுவரைக்கும் ஒரு நாதி இல்லை, நான் இருக்கிறேன் உனக்கு என்று எவனும் முகமதுவிடம் வரவில்லை. முகமதுவும் நான் பலான பங்காளிக்காரர்களின் வீட்டுக்கு போய் வந்தேன் என்று சொல்லி இங்கே யாரும் கேள்விப்படவும் இல்லை. அப்படி பங்காளி, உறவு, பகல், புகழ் என்று ஒருவர் இருக்கிறார் என்றால் அது அவனுடைய செக்கு மாடு பதறி ஒன்றுதான். அந்த அதிசய மனிதர்களை, அதாவது முகமதுவுக்கு பங்காளிகளாகி வந்து சேர்ந்திருப்பவர்களை காண நான் பக்கத்து வீட்டுக்கு போனேன். வெளிக்கொட்டிலில் கட்டியிருந்த பதறி சோர்ந்து படுந்திருந்தது. என்னை கண்டதும் பரிதாபமாக தலையை அசைத்தது. கண்ணீர் விடுகிறதோ என்னவோ. அதற்கு தன் பாதுகாவலன் இறந்துவிட்டது தெரிந்திருக்கிறது. அன்பு காட்ட தெரிந்திருக்கும் ஜீவனுக்கு துயரப்பட மட்டும் தெரியாமலா இருக்கும்? இனி இதை யார் பராமரிக்கப் போகிறார்?
தடவி கொடுக்கவோ தேய்த்து விடவோ தீவனம் போடவோ இதற்கு இனி யார் இருக்கிறார்? அந்த குறை இதை ஏங்க செய்யாமல் விடுமா? அந்த இருட்டிலும் பதரியின் விசன தவிப்பை என்னால் உணர முடிந்தது. அதற்கு ஆறுதலாக ஏதாவது சொல்ல வேண்டும் என்றுதான் நான் நாவு பறந்தது. இல்லை பதரி, புள்ளேண்டா திங்க மாட்டேங்கிற? கோவமாடாலே? ஏண்டாலே, உடம்பை தேய்த்து விடட்டுமாடா என்று முகமது பரிவுடன் கேட்கிற மாதிரியே எனக்கும் அதை கேட்க வேண்டும் போலதான் இருந்தது. யாராவது முகமதுவின் ஆவிதான் திரும்பி வந்திருக்கிறது என்று நினைத்துவிட்டால் அனுதாபம் நெஞ்சளவோடு நின்றுவிட்டது. எனக்கு முகமதுவின் பேரில் கோபமாக வந்தது. இப்படியும் ஒருவன் இருப்பானா? ஒரு நட்பு, ஒரு சுற்றம், ஒரு வாழ்க்கை துணை என்று எவரையும் அமைத்து கொள்ளாமல் வெறும் மொட்டை மரமாக வாழ்ந்திருக்கிறானே. பதறிதான் அவனுக்கு எல்லாம். அவனும் பதறி மாதிரியே சாதாரண பிராணியாகத்தான் இருந்திருக்கிறான். நான் முகமதுவின் வீட்டுக்குள் நுழைந்தேன். பஞ்சாயத்துக்காரர் உட்கார்ந்திருந்தார்கள். பெரும் பிரமுகர்கள் சிலரும் இருந்தார்கள். புதிதாக 3 நபர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்களை நான் இதற்கு முன்பு கண்டதே இல்லை. இவர்கள்தான் முகமதுவின் புதிய பங்காளிகள் என்பதை புரிந்து கொண்டேன். என்னை பார்த்ததும் பஞ்சாயத்துக்காரர்களில் ஒருவர், வா தம்பி, வா வா உட்காரு என்றார். இனிமேல ஒரு தீர்மானத்துக்கு வந்துடலாம். படித்த பிள்ளையாண்டான் வந்துவிட்டான், நியாயமாகத்தான் தீர்ப்பு சொல்ல தெரிந்தவன் என்றார் ஒரு முதியவர். நான் எதற்காக இங்கு பஞ்சாயத்து கூடி இருக்கிறது என்று கேட்டேன். புதிதாக வந்திருக்கும் 3 ஆசாமிகளையும் சுட்டி காண்பித்து, இவர்கள் முகமதுவின் பங்காளிகளாம். இதோ இருக்கிறாரே, இவர் முகமதுவின் அத்தை மகனுடைய மைத்துனர். இதோ இந்த 2ஆம் அவர் முகமதுவின் தந்தையினுடைய அம்மான் செயின் மாப்பிள்ளை. இந்த 3வது நபர் விவரம் சொல்ல தெரியாமல் பஞ்சாயத்துக்காரர் கிழவர் தயங்கினார். நானும் முகமது பாபாவுக்கு நெருங்கிய பங்காளி தாங்க. அதாவது முகமது பாபாவுக்கு முப்பாட்டனார் இருந்தாரே, அவருடைய தம்பி பிள்ளை இல்லாமலா இருந்தார். பக்கத்து கிராமத்து ராமண்டார் என்பவரை தத்தெடுத்து கொண்டார். அவருடைய நேர் பேரன்தான் நான் என்றார் 3வது பங்காளி. இதையெல்லாம் கேட்ட எனக்கு இந்த பங்காளிகள் புதிதாக வந்து குதித்திருக்கிறார்கள் என்பதை உணர அதிக நேரம் ஆகவில்லை. உங்களை நான் இதுவரையில் ஒரு நாள் கூட இங்கே பார்த்ததே இல்லையே என்றேன். சிறிது நேரம் யாரும் பேசவே இல்லை. எதிர்பாராத தாக்குதல்தான் இது. கடைசியில் ஒரு மனிதர் சொன்னார், என்ன செய்வது தம்பி, குடும்ப சங்கடங்கள் கொஞ்சமா நஞ்சமா இருக்கின்றன. ஒன்று மாற்றி ஒன்று வந்து தாக்கி கொண்டே இருக்கிறது. என் மனைவிக்கு முகமது பாபாவின் பேரில் எவ்வளவு அன்பு தெரியுமா? தினமும் அவள் இவரை பார்க்க வேண்டும், கேட்க வேண்டும், பேச வேண்டும் சொல்லாமல் இருப்பதே இல்லை. ஆனால் ஓய்ச்சல் ஒழிவு எதுவும் இருந்தால்தானே. இன்று மட்டும் உங்களுக்கு எப்படி ஒழிவு இருந்தது என்றேன். மாஷா அல்லாஹ், இது ஒரு பேச்சா? இன்றைக்கு 3க்கெல்லாம் கேள்விப்பட்டேன். திக்கென்று இருந்தது. வீட்டுக்காரிக்கு கூட தகவல் கொடுக்கவில்லை. இந்த துக்கத்தை அந்த பேதை தாழ மாட்டாள். சொல்லாமலே ஓடி வந்துவிட்டேன் பாருங்களேன். எங்களிடத்திலே இந்த முகமது பாபாவுக்கு எவ்வளவு பிரியம் தெரியுமா? நியாயம்தான், இருக்கத்தான் இருக்கும். உங்களுக்கும் முகமதின் பேரில் அதே அளவு அன்பு இருந்ததா என்றேன். அந்த பங்காளி பெரியவர் பதிலே பேசவில்லை. முகத்தை திருப்பிக் கொண்டு விட்டார். ஆனால் பஞ்சாயத்துக்காரருக்கு தான் ஏதோ சங்கடமாக இருந்தது. இந்த லா பாயிண்ட் ஆசாமி எங்கிருந்து வந்து தொலைந்தான்? இதற்குள் நாமே தீர்ப்பு கூறிவிட்டு போய் சேர்ந்திருக்கலாமே என்று ஒருவேளை எண்ணியிருப்பார். மற்றொரு பங்காளி என் வாயை அடக்கத்தானோ என்னவோ, பஞ்சாயத்துக்காரரே, நெறியின் நீதி முறைப்படி யாருக்கு என்ன பங்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லுங்களேன் என்றார். எனக்கு அந்த நெறி நீதி முறையெல்லாம் அவ்வளவாக தெரியாது. இதன் விவகார நுணுக்கமே அலாதி. நீக்கு போக்குகளுக்கு எத்தனையோ 2 இடுக்குகள் உண்டு. இந்த கலையில் இஸ்லாமிய துறவி, மதபோதகர் போன்றவர்கள்தான் தேர்ந்தவர்கள். கன நேரத்தில் தீர்ப்பு சொல்லிவிட இவர்களால் மட்டுமே இயலும். நான் பீரோ முல்லாவோ இல்லையே. நான் சொன்னேன், நெறி நீதிப்படி யாருக்கு எவ்வளவு பங்கு வரும் என்பது எனக்கு தெரியாது.
கோர்ட்டு சட்டப்படி யாருக்கு என்ன விகிதம் கிடைக்க வேண்டும் என்பது மட்டும் எனக்கு தெரியும். சரி, அதன்படிதான் சொல்லுங்களேன். கோர்ட்டு சட்டப்படி இந்த பங்காளிகளில் யாருக்குமே முகமதுவின் சொத்தில் உரிமை கிடையாது. இவர்களில் யாருமே முகமதுவுக்கு நெருங்கிய சொந்தக்காரர் அல்ல. நேற்று வரையில் இவர்களில் யாரையுமே இங்கே நாம் பார்த்ததில்லை. முகமதுவின் பழைய குடிசைக்கும் செக்கு மாட்டுக்கும் உரிமை கொண்டாட மட்டும் இன்று வந்து சேர்ந்திருக்கிறார்கள். காரிய பங்காளிகள் என்றேன். என் பேச்சை கிண்டலாக மாற்றி காற்றில் பறக்க விட்டு விட்டார்கள் வந்தவர்கள். தெருக்காரருக்கு ஒரு விபரீதமான சந்தேகம் ஏற்பட்டது. நானே முகமதுவின் குடிசையும் மாட்டையும் கபலீகரம் செய்ய விரும்புவதாக எண்ணிவிட்டார்கள். என் தீர்ப்புக்கு அங்கே மதிப்பே இல்லாமல் போய்விட்டது. இதற்குள் செக்கு மாட்டை யார் பங்கு கொள்வது என்பதை பற்றி சர்ச்சை எழுந்தது. இருக்கிற ஒரு மாடு, பங்காளி 3 பேரு, எப்படி பங்கிடுவது? இரவு 12 மணி வரையில் வாக்குவாதம் நடந்து கொண்டிருந்தது. காலையில் தீர்ப்பு கூறுவதாக சொல்லி பஞ்சாயத்துக்காரர் அலுப்புடன் எழுந்து போய்விட்டார். நானும் எழுந்து வீட்டுக்கு வந்தேன். வழியில் பதரியை பார்த்தேன். அது பரிதாபமாக தலையை அசைத்தது. அதற்கு ஏதோ சீக்கு வேதனை இருப்பதாக எனக்கு தோன்றியது. வியாதிதானவோ என்னவோ. என்னடலே பதரி, ஏதாவது தீனி தின்னியா? உடம்பை கொஞ்சம் தேய்ச்சி விடட்டுமாடா என்று முகமது கேட்கிற மாதிரி கேட்க வேண்டும் போலதான் இருந்தது. நடுநிசி வேலையில நான் இப்படி பேசுவதை பார்த்துவிட்டு யாராவது முகமதுவின் ஆவிதான் வந்துட்டு நினைச்சிட்டா சரின்னு கம்முன்னு வந்துட்டேன். இரவு அயர்ந்து தூங்கினேன். விடியற் காலையில், மகனே சீக்கிரம் எழுந்து போ, பக்கத்து வீட்டில் உன்னை கூப்பிடுறாங்க, போய் பாரு என்று அம்மா என்னை எழுப்பினாள். எழுந்து போனேன். 4-5 தோட்டிகள் அங்கே நின்று கொண்டிருந்தார்கள். பதறி மரித்து கிடந்தது. எதிரே பஞ்சாயத்துக்காரரும் பங்காளிகளும் தெருக்காரர்களும் நின்று கொண்டிருந்தார்கள். ஐயையோ, இது என்ன? பதறிக்கு என்னாச்சு என்று நான் பதறி போய் கேட்டேன். பாவங்க, 3 நாளாக மாட்டுக்கு யாரும் எதுவும் போடவில்லைங்க, அதுவும் தண்ணி கூட குடிக்கவில்லைங்க என்றான் தோட்டிகளில் ஒருவன். முகமதுவின் பங்காளிகள் என்று வந்திருப்பவர்களை நான் வெறுப்புடன் ஏறிட்டு பார்த்தேன். 3 பேரும் குனிந்த தலை நிமிராமல் நின்றார்கள். தம்பி, 3 நாளா இந்த மாட்டை யாருமே கவனிக்கல. பங்காளி சொத்து தானே, யார் பங்குல போய் சேருகிறதோ தீர்மானமாகாமல் எவன் கவனிப்பான்? தண்டத்துக்கு தீனி போட எவன் முன்னுக்கு வருவான் என்ற நியாயவாதம் புரிந்தார் பஞ்சாயத்துக்காரர். நான் ஊமை மாதிரி அப்படியே நின்றுவிட்டேன். அதை கேட்டதும் என் நாக்கு எழுந்தால்தானே.